இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இது பசும்பால் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை இந்த பாலில் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மேக்ஸிமம் கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அளவு பால் பவுடருக்கு 1/4 கப் அளவு பால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க, நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் பவுடருக்கு பதிலாக பால் கூட வாங்கி நம்ம நல்லா திக்காக காய்ச்சி இதை மாதிரி கொண்டு வரலாங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ஸ்வீட் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். இப்போது இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிடச்சிரும். இதை நம்ம தேவையான ஷேப்புக்கு மாற்றிக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி சிலிண்டர்கள் ஷேப்பில் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 10 மினிட்ஸே போதும். நம்ம பால் பவுடர் வச்சு செய்கிறதுனால ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் பால் வாங்கி செய்யணும் அப்படின்னாக்கா நல்லா க்ரீமியான பால் வாங்கிட்டு அதை நல்லா காய்ச்சி நல்லா சுண்ட வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணிட்டேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக சில்வர் லீஃப் மேலே வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்வீட் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஸ்வீட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்கிறது. இதனோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதிக பால் இல்லாமல் பால் பவுடர் வச்சு செஞ்ச இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.